ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் என்னதான் பிரச்சனை, ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் என்னதான் பிரச்சனை, எதுக்காக தான் இந்த யுத்தம் நடக்குது, இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் உள்ள கடந்த கால பகையை நாம் புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு ஈரானை அடியோட ஒழிச்சு கட்டுவோம் அப்படின்னா அமெரிக்காவை கூட்டு சேர்த்துக்கிட்டு இஸ்ரேல் களத்தில் நிற்கிது. இன்னொரு பக்கம் ஈரான் இதுக்கு மேலேயும் பொறுக்க முடியாது, இஸ்ரேல்ன்ற ஒரு நாடை ஒழிச்சு கட்டினாதான் ஈரானுக்கும் நிம்மதி, மனித குலத்துக்கே அதுதான் நிம்மதி அப்படின்னு முழு வேகத்தோட களத்தில் நிற்கிது ஈரான். பட் வரலாற்று ரீதியாக பார்த்தோம்னா இந்த ரெண்டு நாடுகளும் மிகச்சிறந்த நட்பு நாடுகளாக இருந்திருக்கிறாங்க. அதுலேயும் ஈரான் சுற்றி இருக்கிற மற்ற வளைகுடா நாடுகளை பகைச்சிக்கிட்டு இஸ்ரேலுக்கு உதவி பண்ணியிருக்குது. இந்த ரெண்டு நாடுகளும் சேர்ந்து அணு ஆயுத தயாரிப்பில் ஈடுபடுற அளவுக்கு அவ்வளவு க்ளோஸாக இருந்திருக்கிறாங்க. அப்படிப்பட்ட நட்பு எப்போது பகையாக மாறியது, அந்த வரலாற்றை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு பிடி ரிப்போர்ட்ஸ். நான் உங்கள் பாரதி தம்பி. ஆயிரத்தி 1948 இரண்டாவது உலக போரோட முடிவில் இரத்தமும் சதையுமா மத்திய கிழக்கு பகுதியில் இஸ்ரேல் அப்படின்ற ஒரு புதிய நாடு உருவாக்கப்படுது. அது பாலஸ்தீன் அப்படின்ற அரபு மக்கள் பெரும்பான்மையாகவும் பாரம்பரியமாகவும் வாழ்ந்த ஒரு நிலப்பகுதியை பிரித்து உருவாக்கப்பட்ட ஒரு நாடு அப்படின்றதுனால அது அரபு மக்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதி அப்படின்ற வகையில் சுற்றிருந்த அரபு நாடுகள் அத்தனையும் இஸ்ரேலை எதிர்க்க ஆரம்பித்தாங்க. பிறந்த வேகத்திலேயே சுற்றி இருக்கிற அரபு நாடுகளோட எதிர்ப்பை இஸ்ரேல் சம்பாதிக்க ஆரம்பிச்சது. அது இமீடியட்டாக ஒரு யுத்தமாகவும் வெடிச்சது. குறிப்பாக சிரியா, லெபனான், எகிப்த், ஜோர்டான் இந்த மாதிரியான நாடுகள் இஸ்ரேலை மிக கடுமையாக எதிர்த்தாங்க. ஒரு யுத்தம் தொடங்கப்பட்டது. அப்போது தான் இஸ்ரேல் உருவாயிருக்குது. பிறந்து கொஞ்ச காலமாக ஆகியிருக்கிற ஒரு நாடு, அதுக்கிட்ட பெரிய ஆயுத பலமோ இராணுவ பலமோ இருந்திருக்க வாய்ப்பில்லை. இருந்தாலும் இரண்டாம் உலக போரில் பெற்ற அனுபவத்தை கொண்டு அந்த யுத்தத்தில் எப்படியோ தாக்கு பிடிச்சு தப்பிச்சுது இஸ்ரேல். அந்த யுத்தம் இஸ்ரேலுக்கு ஒரு சைக்கலாஜிக்கல் த்ரெட்டை கொடுக்குது. சுற்றி இத்தனை அரபு நாடுகளை பகையாளியாக வச்சுக்கிட்டு தொடர்ந்து இஸ்ரேல் காலம் தள்ள முடியாது அப்படின்னு உணர்ற அப்போதைய இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டர் டேவிட் பென்குரியன் இந்த பிராந்தியத்தில் தனக்கு ஒரு நட்பு நாடு வேணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. அப்படி அவர் தேடி கண்டுபிடிச்ச நட்பு நாடு தான் ஈரான். ஈரானை அப்போ ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தவர் ஷா வம்ச மன்னரான முகமது ரஸா பஹ்லவி. இவர் ஒரு அமெரிக்க மோகம் கொண்டவர். மேற்கத்திய பாணியில் ஈரானை மாற்றணும் அப்படின்ற வேட்கை கொண்டவர். தன்னோட ஆட்சியவே அவர் அப்படி தான் நடத்தினார். சொல்லப்போனால் இவரை ஈரானோட ஆட்சி பொறுப்பில் உட்கார வச்சதே அமெரிக்க உளவுத்துறை தான். அதுக்கு முன்னாடி ஈரானோட எண்ணெய் வளத்தை அமெரிக்க நிறுவனங்களும் பிரிட்டிஷ் நிறுவனங்களும் சேர்ந்து போட்டி போட்டு கொள்ளையடிச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கு எதிரான மக்கள் உணர்ச்சியோட வெளிப்பாடாக 1953 மொசாத்தெக் அப்படின்ற அந்த நாட்டின் முக்கியமான தலைவர் உருவாகிறார். அவர் பிரதமராகிறார். இந்த முகமது ரஸா பஹ்லவி ஆட்சியிலிருந்து தூக்கி எறியப்படுகிறார். மொசாத்தெக் ஆட்சிக்கு வந்த உடனேயே பண்ண முதல் வேலை ஈரானோட எண்ணெய் வளம் ஈரானுக்கே சொந்தம், இந்த அமெரிக்க பிரிட்டிஷ் நிறுவனங்கள்லாம் வெளியேறுங்க அப்படின்னு நாட்டின் எண்ணெய் வளத்தை தேசியமயமாக்குறார். இது அமெரிக்காவையும் பிரிட்டிஷையும் கொலை காண்டாக்குது. இவங்க ரெண்டு பேரும் அவர்களுடைய உளவுத்துறையை ஏவி விட்டு ஈரானுக்குள்ள ஒரு இராணுவ ஆட்சி கவிழ்ப்பை உருவாக்கி மொசாத்தெக்கை பதவியிலேருந்து காலி பண்ணுறாங்க. அவரை காலி பண்ணிட்டு மறுபடியும் அந்த ஆட்சியை அப்படியே முகமது ரஸா பஹ்லவி, அந்த ஷா வம்ச மன்னர் இருக்கார் இல்லையா, அவர் கையில் ஒப்படைக்கிறாங்க. அவரும் அதுக்கு பிறகு அமெரிக்காவுக்கு விசுவாசமாக அந்த நாட்டை வழிநடத்த ஆரம்பிக்கிறாரு. சொந்த நாட்டோட எண்ணெய் வளத்தை இப்படி அமெரிக்க பிரிட்டிஷ் கம்பெனிகள் கொள்ளையடிச்சிட்டு போகுதே அப்படிங்கிறத பற்றி அவருக்கு கவலை இல்லை. பட் அதே நேரம் நாட்டை ஒரு மத அடிப்படையிலான இறுக்கமான நிலைமையிலிருந்து வெஸ்டர்னைஸ்டு சொசைட்டியாக மாற்றுறதுக்கான முன்னெடுப்புகளை அந்த ஷா வம்ச மன்னர் பண்ணுறார். அன்றைய காலகட்டத்தோட ஈரான் நாட்டின் விசுவல்ஸை நீங்கள் பார்த்தீங்கனாலே அது தெரியும். அது ஒரு ஐரோப்பிய பாணியிலான நாடை போன்ற தோற்றம் தரும் அப்போதைய விசுவல்ஸை பார்த்தா. இந்த காலகட்டத்தில் தான் அந்த இஸ்ரேல் அப்படின்ற நாடு உருவாக்கப்படுது. அந்த பிரதமர் தேடி வந்து ஈரான் கூட நட்பு பாராட்டுறார். இஸ்ரேல் எப்படி அந்த டைமில் தனிமைப்படுத்தப்பட்ட நிலையில் உணர்ந்துச்சோ அதே போல தான் ஈரான் உணர்ந்துச்சு. ஏன் அப்படின்னா ஈரான்கிறது என்னதான் முஸ்லீம் நாடாக இருந்தாலும் அது ஒரு அரபு நாடு கிடையாது. அது ஒரு பாரசீக பின்னணி கொண்ட ஒரு நாடு. சுற்றி இருந்தது தான் மற்ற அரபு நாடுகள் எல்லாம். இன்னொரு பக்கம் ஈரானில் இருந்தது மெஜாரிட்டி ஷியா பிரிவு முஸ்லீம்கள், மற்ற நாடுகளில் இருக்கிறது ஷன்னி பிரிவு முஸ்லீம்கள். இந்த ரெண்டு வேறுபாடுகள் காரணமாக ஈரானும் ஒரு தனிமைப்படுத்தப்பட்டதாக அது உணர்ந்துச்சு. அதனால அந்த பிராந்தியத்தில் தனக்கு ஒரு நம்பகரமான கூட்டாளி வேணும் அப்படின்ற ஒரு தேடுதல் வேட்டையில் அன்றைய முகமது ரஸா பஹ்லவி இருந்தார். இந்த டைமில் தான் கரெக்டாக இஸ்ரேல் வந்து சேருது. ஸோ இப்படி ரெண்டு நாடுகளோட தேவையும் ஒத்து போனதுனால ஈரானும் இஸ்ரேலும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்க. இராணுவ கொடுக்கல் வாங்கல்கள் ரெண்டு நாட்டுக்கு இடையில நடந்துச்சு. டெல் அவிவுக்கும் டெஹ்ரானுக்கும் இடையில ரகசிய விமானங்கள்லாம் பறக்க ஆரம்பிச்சது. உலகத்தோட பார்வையில் இந்த ரெண்டு நாடுகள்
நாடுகளுக்கு இடையில நட்பு எப்படி இருக்குன்னு மற்றவங்க நினைச்சாங்களோ அதை விட இன்டென்ஸாக இவங்களோட நட்பு இருந்துச்சு. வெளி உலகத்துக்கு தெரியாத, மற்ற நாடுகளுக்கு தெரியாத பல ரகசிய உடன்படிக்கைகளில் இந்த ரெண்டு நாடுகளும் ஈடுபட்டாங்க. இந்த டைமில் ஈரானோட மன்னர் முகமது ரெசா பஹ்லவி என்ன நினைச்சாருன்னா, தனக்கு ஒரு ரகசிய போலீஸ் சர்வீஸ் வேணும் அப்படின்னு நினைச்சார். அது ஏன் அப்படின்னா, ஏற்கனவே இவருடைய ஆட்சி பிடிக்காம தான் இவரை காலி பண்ணிட்டு மொசாத்தக் அப்படின்ற ஒரு மனிதர் மக்களுடைய புரட்சியின் மூலமாக பிரதமர் ஆனார். அவரை அமெரிக்கா ஒரு ராணுவ கூப் ஆக்டிவிட்டி வச்சு காலி பண்ணிட்டு இவரை கொண்டாந்து ஆட்சியில் உட்கார வச்சிருக்காங்க. ஸோ எந்நேரமும் ஒரு மக்கள் புரட்சி ஏற்பட்டு தன்னை அகற்றி விடுவார்கள் அப்படின்ற அச்சம் அவருக்கு இருந்ததுனால, தனக்கு எதிரான எதிர்ப்பு எங்கேயாச்சும் வந்துச்சுன்னா அதை முளையிலேயே காலி பண்ணுறதுக்காக ஒரு உளவு போலீஸ் அமைப்பை உருவாக்கணும் அப்படின்னு அவர் நினைச்சாரு. அவருக்கு உதவி பண்ணது இஸ்ரேலோட மொசாத் அதிகாரிகள் நேரடியாக டெஹ்ரானுக்கு வந்து இங்கேயே அந்த ரகசிய போலீஸை உருவாக்குறதுக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணாங்க, ட்ரைனிங் கொடுத்தாங்க. அப்படி அவங்க ட்ரைனிங் கொடுத்து உருவாக்கப்பட்ட அந்த அமைப்பு தான் சாவக் அப்படின்றது ஈரானோட வரலாற்றில் ஒரு மோசமான மனித உரிமை மீறல்களை செஞ்ச ஒரு போலீஸ் அமைப்பு. ஒரு மனுஷனை எப்படி உளவியல் ரீதியாக சித்திரவதை பண்ணுறது, டார்ச்சர் பண்ணுறது அப்படின்னு முழு பயிற்சியும் இவங்களுக்கு கொடுத்ததே இஸ்ரேலோட மொசாத் உளவுத்துறை தான். இந்த நிலைமையில தான் இஸ்ரேல் மேல மற்ற அரபு நாடுகள் ஒரு பொருளாதார தடையை விதிச்சாங்க. குறிப்பா கச்சா எண்ணெய். இஸ்ரேலுக்கு யாரும் கச்சா எண்ணெய் விற்க கூடாது, அப்படி வித்தா அது எங்கள் நாடுகளை பகைத்துக் கொள்வதற்கு சமம் அப்படின்னு அப்போ அறிவிச்சாங்க. எகிப்து, ஜோர்டான், லெபனான், சிரியா உள்ளிட்ட நாடுகள் அந்த காலகட்டத்தில். இப்போ இஸ்ரேலுக்கு இது மிகப்பெரிய அடி. கச்சா எண்ணெய் இல்லைன்னா நாட்டை ரன் பண்ண முடியாது, என்ன பண்றது அப்படின்னு அவங்க தவிச்சு நின்னப்பதான் ஒரு ரகசியமான கரம் வந்து, உன் ஃப்ரெண்டு நான் இருக்கேன், கவலையே படாத அப்படின்னு சொல்லிச்சு. அந்த கரத்துக்கு சொந்தக்காரர் ஈரானுடைய மன்னர் முகமது ரெசா பஹ்லவி. பட் சுத்தி இத்தனை அரபு நாடுகள் வெளிப்படையா இஸ்ரேல் கூட வியாபாரம் பண்ணக்கூடாது, கச்சா எண்ணெய் விற்க கூடாது அப்படின்னு சொல்றாங்களே, அதையும் மீறி எப்படி ஈரான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போச்சு அப்படின்னா, அங்கதான் இருக்குது வரலாற்றில் நாம தெரிஞ்சுக்க வேண்டிய சம்பவம். அது உண்மையிலேயே சம்பவம் தான். உலகத்தோட ஒட்டுமொத்த உளவுத்துறையை ஏமாத்தி ஒரு நிழல் உலக வர்த்தகத்தை எப்படி ஈரானும் இஸ்ரேலும் சேர்ந்து செஞ்சாங்க அப்படின்றதுக்கான சம்பவம் அது. ஈரானோட மிகப்பெரிய எண்ணெய் உற்பத்தி மையமான அபாதான் துறைமுகம். இந்த துறைமுகத்திலிருந்து ராத்திரி நேரத்தில் கிளம்புற மிக பிரம்மாண்டமான கச்சா எண்ணெய் கப்பல்கள் பல மில்லியன் கணக்கான பேரல் கச்சா எண்ணெய் ஏற்றிக்கிட்டு நைட் டைம்ல இஸ்ரேல் நோக்கி போகும். கிளம்பும் போது ஏதோ ஒரு ஆப்பிரிக்க நாட்டுக்கொடியோ வேற ஏதோ ஒரு நாட்டுக்கொடியோ வச்சிருப்பாங்க. கடலுக்குள்ள போனதும் இஸ்ரேல் நாட்டுக்கொடியை மாத்திடுவாங்க. இப்படி போய் இஸ்ரேலுக்குள்ள அந்த மில்லியன் கணக்கான கச்சா எண்ணெயும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க. அந்த காலகட்டத்தில் இஸ்ரேலோட ஒட்டுமொத்த எண்ணெய் தேவையோட 90% இந்த வழிமுறையில தான் அந்த நாடு நிறைவேற்றி கொண்டது. ஈரான் அதை நிறைவேற்றி வைத்தது. இதற்கான எந்த பணமும் ஈரானுக்கு அஃபிஷியலாக போய் சேராது. மாறா முகமது ரெசா பஹ்லவிக்கு சொந்தமான சுவிட்சர்லாந்தில் இருக்கிற அவருடைய பினாமி அக்கௌண்ட்டுகளுக்கு போய் சேர்ந்துரும். ஒரு இஸ்லாமிய நாடு அரபு நாடுகளோட ஜென்ம பகைவனா இருக்கிற ஒரு யூத இஸ்ரேல் நாட்டுக்கு இப்படி எல்லாத்தையும் பகைச்சிக்கிட்டு உதவி பண்றாங்க அப்படின்ற தகவல் பல காலமாக யாருக்குமே தெரியாது. அந்த பாலைவன மணலுக்குள்ள புதைக்கப்பட்டிருந்துச்சு. 1967 நடந்த ஒரு சம்பவம் இந்த விஷயத்தை அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போச்சு. 1967 எகிப்து அதிபர் நாசர் என்ன பண்றாருன்னா, செங்கடலையும் இஸ்ரேலையும் இணைக்கிற டிரான் நீரிணையை க்ளோஸ் பண்றாரு. இஸ்ரேலுக்கு வர்ற கப்பல்களை தடுத்து நிறுத்தினாரு. இதுதான் புகழ்பெற்ற அந்த 6 நாள் யுத்தத்துக்கு வழிவகுத்துச்சு. யுத்தத்தோட முடிவுல இஸ்ரேல் ஜெயிச்சுது. பட் எகிப்து என்ன பண்ணுச்சு அப்படின்னா, சூயஸ் கால்வாயை க்ளோஸ் பண்ணிடுச்சு. அதன் வழியா எந்த எண்ணெய் கப்பல் போனாலும் அதன் மீது தாக்குதல் நடத்துனுச்சு. இன்னைக்கு ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸை ஈரான் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கு. அதன் வழியா எண்ணெய் கப்பல் போனால் இவங்க அட்டாக் பண்றாங்க இல்லையா, இந்த வேலையை அன்னைக்கு எகிப்தின் நாசர் செய்தார். இது ஈரானுக்கு வேற ஒரு சிக்கலை உருவாக்குது. ஈரான்ல தயாரிக்கப்படுகிற உற்பத்தி செய்யப்படுற இந்த கச்சா எண்ணெயை அவங்க ஐரோப்பிய நாடுகளுக்கு கொண்டு போய் சேர்த்தாகணும். அதுக்கு ஒரே வழி சூயஸ் கால்வாய் தான். அவங்க அதை க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. வேறு மாற்று வழி அப்படின்னா அது ஆப்பிரிக்காவை சுற்றி போகணும். அது நிறைய செலவாகும். அதுக்கான லாஜிஸ்டிக் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் ரொம்ப ஜாஸ்தி. இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு அந்த முகமது ரெசா பஹ்லவி தவிச்சு போய் நிற்கும்போது தான் இஸ்ரேல் ஒரு மாற்று திட்டத்தோட முன் வருது. அவங்க சூயஸ் கால்வாயை க்ளோஸ் பண்ணால் என்ன, நம்ம பூமிக்கு அடியில் செயற்கையாக குழாய் பதிச்சு ஒரு சூயஸ் கால்வாய் போன்ற ஒரு அமைப்பை உருவாக்கிடலாம் அப்படின்னு ஒரு அசாத்தியமான திட்டத்தை முன்வைக்குது இஸ்ரேல். அந்த திட்டத்தோட பேர் தான் எய்லட் அஸ்கலோன் பைப்லைன் அல்லது டிரான்ஸ் இஸ்ரேல் பைப்லைன். இது செங்கடல் ஓரத்தில் இருக்கிற எய்லைட் துறைமுகத்திலிருந்து மத்திய தரைக்கடல் ஓரத்தில் இருக்கிற அஸ்கலோன் துறைமுகத்துக்கு இடையில 254 கிலோமீட்டருக்கு பூமிக்கு அடியில் பிரம்மாண்டமான இரும்பு குழாயை பதிக்கிறதான திட்டம். அதன் வழியா அந்த கச்சா எண்ணெயை கொண்டு போறது தான் இஸ்ரேல் முன் வச்ச பிளான். இன்னைக்கு ஒருத்தர் உலக வரைபடத்திலேருந்தே எராடிகேட் பண்ணணும் அப்படின்ற ஜென்ம பகையோட நிற்கிற இஸ்ரேலும் ஈரானும் அன்னைக்கு இப்படி ஒரு ஜாயின்ட் வெஞ்சர் கம்பெனியை கூட்டு போட்டுட்டு உருவாக்குனாங்க. அந்த கம்பெனியோட பேர் தான் எய்லட் அஸ்கலோன் பைப்லைன் கம்பெனி. இது இந்த ரெண்டு நாடுகளுக்கும் 50-50% ஷேர் ஹோல்டிங் அப்படின்ற அடிப்படையில் உருவாக்கப்பட்ட கம்பெனி. இப்படி ஒரு ஒப்பந்தம் இந்த ரெண்டு நாடுகளுக்கு இடையில உருவாயிருக்கு அப்படின்னு தெரிஞ்சா சுற்றி இருக்கிற மற்ற அரபு நாடுகள் எல்லாம் ஈரானை துரோகி பட்டம் குத்தும். அதனால இவங்க ஒரு ஷெல் கம்பெனி போல ஒன்று உருவாக்கிக்கிட்டாங்க.
அதன் பெயர் ஏபிசி ஹோல்டிங் அப்படின்னு பேர். இது பனாமா மற்றும் சுவிட்சர்லாந்திலிருந்து இயங்கின ஒரு ஷெல் கம்பெனி. காகிதங்களில் இதை ஒரு ஐரோப்பிய கம்பெனி போல காட்டிப்பாங்க. பட் அஃபீஷியலாக அதில் இருக்கிற போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் எல்லாம் இஸ்ரேல் மற்றும் ஈரானோட அதிகாரிகள் தான் அதில் இருப்பாங்க. சுமார் $150 மில்லியன் செலவில் பல ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களை கொண்டு எக்ஸிக்யூட் பண்ணப்பட்ட இந்த திட்டம் இரவும் பகலுமா வேலையை செஞ்சு அந்த பாலைவன வெயிலில் வேலை பார்க்கணும் அப்படிலாம் பார்த்து 254 கிலோமீட்டருக்கான அந்த பைப்லைனை வெறும் 100 நாளில் பதிச்சு முடித்தாங்க. அப்படி பதிச்சு முடிச்சு 1969 இந்த திட்டம் எக்ஸிக்யூட் பண்ணப்படுது. இது வெறுமனே ஒரு சாதாரண திட்டம் கிடையாது. பல பில்லியன் கணக்கான டாலரை புரட்டுற ஒரு ரகசிய சாம்ராஜ்யம். ஈரானோட இந்த எண்ணெய் பைப்லைன் ஐரோப்பா வரைக்கும் போச்சு. இஸ்ரேலுக்கு தேவையான எண்ணெயும் இதிலிருந்தே அவங்க எடுத்துக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பைப்லைனை பயன்படுத்துறதுக்காக இஸ்ரேலுக்கு பல பில்லியன் கணக்கான டாலர் டிரான்சிட் ஃபீஸாக ஈரான் கொடுக்க வேண்டியிருந்துச்சு. ஒரே நேரத்தில் அவங்களுக்கு தேவையான கச்சா எண்ணெயும் வந்துடுது. ஐரோப்பாவுக்கு வியாபாரம் பண்ணுறது மூலமாக டிரான்சிட் ஃபீஸாக இஸ்ரேலுக்கும் பணம் கிடைக்குது. இப்படி எந்த இஸ்ரேலை அழிச்சு கட்டுறதுக்காக அரபு நாடுகள் துடித்து கொண்டிருந்துச்சோ அதே இஸ்ரேல் ஒரு இஸ்லாமிய நாட்டோட எண்ணெய் வளத்தை பயன்படுத்தி செல்வ செழிப்பில் குளிக்க ஆரம்பிச்சது. அந்த பணத்தை பயன்படுத்தி தான் இராணுவ தளவாடங்களை வாங்கி அரபு நாடுகள் கூட அவங்க சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் அந்த ஷா மன்னரும் ஏகப்பட்ட ப்ராஃபிட் பண்ண ஆரம்பிச்சாரு. அந்த ஷெல் கம்பெனிஸ் மூலமாகவும் வேற வகைகள்லையும் அவர் ஏராளமான பணம் அவருக்கு கொட்டுச்சு. இஸ்ரேல் ஈரானோட ரொம்ப நெருங்கிய கூட்டாளியாக மாறினாங்க. இஸ்ரேலோட மொசாத் உளவுத்துறை அதிகாரிகள் டெஹ்ரான் நகரத்தில் ரொம்ப கேஷுவலாக உழவுனாங்க. இஸ்ரேலோட கட்டடக்கலை நிபுணர்கள் டெஹ்ரானில் பில்டிங்ஸ் எல்லாம் கட்ட ஆரம்பித்தாங்க. இஸ்ரேலிய அதிகாரிகளுக்கு டெஹ்ரானில் ராஜ மரியாதை கொடுக்கப்பட்டுச்சு. இதனோட உச்சகட்டமாக 1977 இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் ஒரு ஒப்பந்தம் உருவாச்சு. அந்த ஒப்பந்தத்தோட பேர் ப்ராஜெக்ட் ஃப்ளவர் அப்படின்னு பேர். அணு ஆயுதத்தை சுமந்துக்கிட்டு ஆயிரக்கணக்கான கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கிற டார்கெட்டை போய் எக்ஸாக்டாக அட்டாக் பண்ணுறது தான் இந்த ப்ராஜெக்ட் ஃப்ளவரோட நோக்கம். அதற்கான ஆரம்ப கட்ட வேலைகள் ரொம்ப பரபரப்பாக 2 நாடுகளை சேர்ந்த அதிகாரிகளும் செய்ய ஆரம்பித்தாங்க. இதுக்கிடையில் அந்த முகமது ரெசா பஹ்லவியோட அதீதமான அமெரிக்கன் சப்போர்ட், மோர் வெஸ்டர்னைஸ்டு அப்ரோச், இது எல்லாம் உள்ளூரில் ஒரு வெறுப்பை உருவாக்க ஆரம்பிச்சிருந்தது. கூடுதலாக நாட்டோட எண்ணெய் வளத்தை இப்படி இஷ்டத்துக்கும் வேறு நாடுகளுக்கு திறந்து விட்டுருக்காரு அப்படின்ற கோபம் ஒரு பக்கம். இன்னொன்று, இந்த சொத்து பத்து எல்லாத்தையும் இந்த மன்னர் தான் சம்பாதிக்கிறாரு, சேர்க்கிறாரு. நாட்டில் வறுமை தாண்டவமானது. இது ஒரு பக்கம் மக்கள்கிட்ட கோபத்தையும் கொந்தளிப்பையும் கிரியேட் பண்ணுது. இது எல்லாம் சேர்ந்து நாட்டுக்குள்ள உருவான அந்த எதிர்ப்புணர்வை ஒரு மதம் அப்படின்ற அடிப்படையில் அதற்கு ஒரு வடிவம் கொடுத்து போராட்டமாக மாற்றத் தொடங்கினார் ரொஹெல்லா கொமேனி. அவர் தான் பின்னாடி ஆயத்துல்லாவா அந்த நாட்டின் புதிய முதல் சுப்ரீம் லீடராக உருவானவர். அன்றைய காலகட்டத்தில் ரொஹெல்லா கொமேனி இப்படி மக்களுடைய எதிர்ப்பை ஒன்று திரட்டி போராட ஆரம்பித்தார். இது அந்த ஷா வம்ச மன்னரின் ஆட்சிக்கு மிகப்பெரிய தலைவலியாக இருந்து அவரை நாடு கடத்தினார். கிட்டத்தட்ட 14 வருஷத்துக்கு மேலே வெவ்வேறு நாடுகளில் வாழ்ந்த ரொஹெல்லா கொமேனி வேறு நாட்டில் இருந்துக்கிட்டே உள்ளூரில் ஈரானில் மக்களுடைய எதிர்ப்பை கூர்மைப்படுத்த ஆரம்பித்தார். மக்களை ஒன்று திரட்ட ஆரம்பித்தார். வெளிநாட்டில் இருந்துக்கிட்டு அவர் பேசின கேசட்டு, டெலிஃபோன் ரெக்கார்டிங் இதெல்லாம் இங்கே கொண்டு வரப்பட்டு ஈரானோட மசூதிகளில் ஒளிபரப்பப்பட்டு மக்களை ரொம்ப ஒன்று திரட்ட ஆரம்பித்தார். இதுக்கடையில் அந்த மன்னர் உருவாக்கின சாவாக் போலீஸ் இருக்கு இல்லையா, அவங்க ஊருக்குள்ளே வெறியாட்டம் பேயாட்டம் போட ஆரம்பித்தாங்க. எல்லாம் சேர்ந்து மக்கள்கிட்ட ஒரு விதமான எதிர்ப்பு மனநிலையை தீவிரப்படுத்த ஆரம்பிச்சது. மக்களோட எதிர்ப்பை பொறுக்க முடியாமல் 1979 அவர் நாட்டை விட்டு வெளியேற வேண்டிய நிலைமை வருது. 1789 ரொஹெல்லா கொமேனி நாட்டுக்கு வந்து இறங்குறாரு. மக்களுடைய மிக பிரம்மாண்டமான எழுச்சிக்கு இடையில அந்த நாட்டின் புதிய தலைவராக பொறுப்பேற்றுக்கிறாரு. அது வரைக்கும் அந்த நாட்டுக்கு சுப்ரீம் லீடர் அப்படின்ற பதவி கிடையாது. இவர் புதுசாக பதவியேற்ற பிறகு ஆயத்துல்லா அல்லது சுப்ரீம் லீடர் அப்படின்ற புதிய பதவியை உருவாக்கி தன்னைத்தானே நியமிச்சுக்கிறாரு. அப்படி தான் ரொஹெல்லா கொமேனி அந்த நாட்டோட புதிய சுப்ரீம் லீடராக வந்தார். இதைத்தான் 1979 இஸ்லாமிக் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி வந்த அவர் பல அதிரடியான அறிவிப்புகளை வெளியிட்டார். இனிமேல் இந்த நாடு ஒரு இஸ்லாமிக் குடியரசு அப்படின்னு அறிவித்தார். ஷரியத் சட்டப்படி தான் அந்த அரசாங்கம் இயங்கும் அப்படின்னு அறிவித்தார். அது மட்டும் இல்லை, அமெரிக்காவும் இஸ்ரேலும் எங்களுடைய நேரடியான எதிரிகள் அப்படின்னு அறிவித்தார். அமெரிக்கா பெரிய சாத்தான், இஸ்ரேல் சின்ன சாத்தான் அப்படின்னு அறிவித்தார். அந்த நாட்டில் அது வரைக்கும் சர்வ சுதந்திரமாக செயல்பட்டு இருந்த இஸ்ரேலோட தூதரகம் அடித்து நொறுக்கப்பட்டுச்சு. ஒரே நாளில் இஸ்ரேல் அதிகாரிகள் பயந்து அமெரிக்க ஆட்கள் போல் வேடம் போட்டுக்கிட்டு ரகசியமான பிரைவேட் ஜெட்டுகளில் பறந்து நாட்டை விட்டு தப்பிச்சு ஓட ஆரம்பித்தாங்க. அடித்து உடைக்கப்பட்ட இஸ்ரேல் தூதரகத்தை அப்படியே பாலஸ்தீனுக்கு கொடுத்தாங்க அந்த ரொஹெல்லா கொமேனியின் அரசு. இப்படி ஒரே நாளில் இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஈரானுடைய ஜென்ம பகையாளியாக மாறினாங்க. இதே காலகட்டத்தில் அமெரிக்கன் எம்பசியில் வேலை பார்த்த 52 அமெரிக்கர்களை பணைய கைதிகளாக பிடிச்சி வச்சுருந்தாங்க. மொத்தம் 444 நாட்கள் பணைய கைதிகளாக அவங்கள வச்சுருந்தாங்க. இது அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இருந்த பகையை இன்னும் கூர்மைப்படுத்துனுச்சு.
அன்னைக்கு ஆரம்பித்த பகை அதற்கு பிறகு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வருடமும் மேலும் மேலும் அடர்த்தியாகி கொண்டே போச்சு. இஸ்ரேலும் அமெரிக்காவும் கூட்டு சேர்ந்துக்கிட்டு ஈரானுக்கு எதிரான எத்தனையோ பொருளாதார தடைகளை தொடர்ந்து இடைவிடாமல் விதிக்க ஆரம்பித்தாங்க. இன்னொரு பக்கம் ஈரான் இஸ்ரேலுக்கு எதிரான ஒரு பிராக்சி அமைப்புகளை உருவாக்க ஆரம்பிச்சது. அங்கே லெபனானில் ஹிஸ்புல்லா, அங்கே ஹமாஸ், ஏமனில் ஹவுதிஸ் உள்ளிட்ட இன்னும் பல சின்ன சின்ன ஆயுத குழுக்களை உருவாக்க ஆரம்பித்தாங்க. இப்படி ஆரம்பித்த பகை அடுத்தடுத்த காலங்களில் சரி செய்யவே முடியாத அளவுக்கு இன்னும் அதிகமாகிட்டே போச்சு. உலகத்தின் பல நாடுகளில் இராணுவ ஆட்சி கவிழ்ப்பை நிகழ்த்திய அனுபவம் கொண்ட அமெரிக்கா, இதே ஈரானில் 1952 ஒரு ஆட்சி கவிழ்ப்பை நடத்தின அமெரிக்கா 1979 இஸ்லாமிக் ரெவல்யூஷனுக்கு பிறகு ஈரானுக்குள்ளே உள்ள நுழையவே முடியல. அது ஒரு இரும்பு கோட்டை போல அந்த நாட்டை ஆயத்துல்லா ருஹல்லா கொமேனி அவர்கள் மாற்றி வைத்து விட்டார். அமெரிக்காவால் உள்ள ஒன்றுமே பண்ண முடியல. இருந்தாலும் அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்துக்கிட்டு ஈரான் மீது கணக்கில்லாத பொருளாதார தடைகளையும் அந்த நாடு சுயேட்சையாக செயல்பட முடியாத அளவுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அனைத்தையும் பண்ணாங்க. வெளிப்பார்வைக்கு இது ஈரான் வெர்சஸ் அமெரிக்கா அப்படின்னு தோற்றம் தந்தாலும் உண்மையில் இந்த யுத்தம் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில தான் நடக்குது. இஸ்ரேலோட பிராக்சி அமைப்பு தான் அமெரிக்கா. இன்னைக்கு ஈரானோட பிராக்சி அமைப்பு ஹிஸ்புல்லா, ஹமாஸ், ஹவுதிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுபோல் இஸ்ரேலோட பிராக்சி அப்படின்னு தான் நம்ம அமெரிக்காவை சொல்லணும். இப்படி ரெண்டு தரப்புலையும் பிராக்சிகளை உருவாக்கி எப்படியெல்லாம் மோதிக்கிட்டாங்க, அது இந்த நாடுகளை எப்படி கூறு போட்டுச்சு, எத்தனை ஆயிரக்கணக்கான பேர் கொல்லப்பட்டாங்க. குறிப்பாக ஈரானோட அணு விஞ்ஞானிகளை ஆயிரக்கணக்கான கிலோமீட்டருக்கு அப்பால் இருந்துக்கிட்டு இஸ்ரேல் எப்படி ஸ்பெசிஃபிக்காக அட்டாக் பண்ணி தூக்குனுச்சு, சுலைமானி கொலை, இன்னும் எத்தனையோ தளபதிகளின் கொலை, இதெல்லாம் இருக்குது. இதை பற்றியெல்லாம் பேசணும் அப்படின்னா தனித்தனி எபிசோடுகள் பேசணும். அதற்கான சந்தர்ப்பத்தில் அதை பேசுவோம். மற்றும் ஒரு வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.